வணக்கம் நமக்கு வியூவர்ஸ். இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். சும்மா சாதாரண பிளைன் பச்சரிசி மாவு. 1/4 கப்பு கடலை மாவு இது எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு இஞ்சி துருவல் கொஞ்சம், கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தண்ணியை இது 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி இதை ஊற்றி கொதிக்க வச்சு இப்போ செய்கிறோம் பாருங்க. இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இதில் இதை எடுத்து வச்ச மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, உப்பு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் போடணும். இதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். ஒன்று ஒன்றா எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சதுனால நான் அப்படியே போட்டேன். எல்லாம் அப்படியே போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. உப்பு நான் எடுத்து வச்சது கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக வச்சேன், பார்த்துக்கிட்டு அப்புறம் எண்ணெயும் அதிலேயே ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் இதில் ஊற்றிட்டு இதை 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இதை 1 கப்பு அரிசி மாவு, இந்த 1/4 கப்பு கடலை மாவு இதையும் போட்டு இதை கலந்துக்கலாம். இதை கலந்து வச்சுக்கலாம். கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு, கடலை மாவு 1/4 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு இதை போட்டு ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு இதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. மாவில் இதில் மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும். பெருங்காயம் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் மாவை கொட்டி கிளறணும். இது இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா பொறுபொருன்னு இருக்கும். நல்லா இப்போவே இந்த மசாலா வாசமெல்லாம் அடிக்குது. கொதிக்க சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒன்றையும் அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமேல அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா நம்ம பிசைஞ்சுக்கிட்டு எள்ளு கூட போடலாம். இதில் எள்ளும் போடலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் கலந்துக்கலாம். நான் வெள்ளை எள் சும்மா 1 ஸ்பூன் கலந்துக்கலாம். சின்ன ஸ்பூன், ரொம்ப இல்லை. நல்லா எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பத்தலைன்னா சும்மா வார்ம் வாட்டரை கையில் தெளித்து கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இது அநேகமாக சரியாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். எல்லாம் கம்பைன் ஆகிடணும். அவ்வளோதான். நல்லா மசாலா வாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு இந்த ரிப்பன் பக்கோடா ஆச்சுல்ல, இதை அப்படியே நீட்டமாக ஒரு பிளேட்டில் செஞ்சு விட்டுக்கிட்டு அதை கட் பண்ணி அதை அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தான். அந்த ஃபோக்கில் கொஞ்சம் கொஞ்சம் குத்திட்டோம்னா அப்படியே ப்ளஃபியாக வராமல் இருக்கும், உப்பாமல் இருக்கும். அது உப்புச்சுன்னா
அதெல்லாம் உடஞ்சதுன்னா அது வேஸ்ட் ஆகும், நம்ம அனாவசியமாக தூக்கி போடுவோம். அதுக்காக அந்த ஃபோக்கில் அந்த ரிப்பன் மாதிரி உள்ளதை வந்து அப்படியே குத்தி குத்தி எடுத்தோம்னா உப்பாமல் வரும். இது அப்படியே இருக்கும். அப்புறம் நல்லா கையில் ஒரு தடவை பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நல்லா பிசையணும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்ட் கொடுத்துருச்சு. கொஞ்சம் அந்த எண்ணெயை மட்டும் ஊற்றினாவே சரியாக இருக்குது மாவு. இந்த சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த குழாவில் போட்டு ரிப்பன் குழாவில் தான் கொத்தமல்லி தான் அடைச்சிருந்துருக்கும். ரிப்பன் பக்கடாவில் அச்சில் போட்டு புழிஞ்சு போட்டாச்சு. இதில் நல்லா கலகலன்னு திருப்பி விட்டு போட்டோம்னா வேக வேக அப்படியே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லா இதுலேயே ஒரு மாதிரி கலகலன்னு சத்தம் கேட்கும். எடுத்து தட்டில் வச்சிட வேண்டியது, எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது. நல்லா இப்போ ஆறினவுடனே நல்லா கிறிஸ்பாயிடும். இப்போ இன்னும் கலகலன்னு சத்தம் இந்த கரண்டியில் மோதையில் நல்லா கேட்கும். கொஞ்சம் விடு வேகட்டும். கொஞ்ச நேரம் சிம்லேயே இப்படியே வேகணும். கொஞ்சம் நேரம் மட்டும் வேக விடணும். வேக வச்சு எடுத்து வச்சிட வேண்டியது தான். அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டோம்னா முன்பக்கம் பின்பக்கம் மாறி மாறி வந்துடும். ரொம்ப சிம்மில் இருக்கும், கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கணும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எல்லா பொடியும் போட்டிருக்கோம். மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு, இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும், பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால செரிமானமும் ஆயிடும், பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். ரொம்ப கடலை மாவும் கிடையாது, அரிசி மாவு தான். அது வேக வச்சுருக்குறோம் வேறு ஒரு ட்ரிப்பு, அப்புறம் இன்னொரு தடவை வேறு எண்ணெயில் வேக வைக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதோ